நெடுநாள் காத்திருத்தல் இருதயத்தை இளைக்க தான் பண்ணும். ரொம்பயும் சோர்ந்துட்டீங்க, ரொம்பயும் கவலையோடு இருக்கீங்க, ரொம்ப துக்கத்தோடு இருக்கீங்க, மனம் மடிவாகி இருக்கீங்க. ஆனா சொல்றேன், உங்களுக்கு இன்பமான செய்தி வருங்க, சந்தோஷமான செய்தி வரும், விடுதலையான செய்தி வரும். அப்படிலாம் ஆண்டு விட்டுற மாட்டார். சொல்லுவான், அவ்வளவுதான், உனக்கு எதுவும் கிடைக்காது, இவ்வளவு நாள் காத்திருந்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லுவான். உங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பார், உங்களுக்கு நன்மை செய்வார். இன்னைக்கு உங்களுக்கு தேவனுடைய வார்த்தை என்ன தெரியுமா? நீதிமொழிகள் 20வது அதிகாரம் 22வது வசனம், கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன்னை ரட்சிப்பார். அவர் தாங்க உங்களை ரட்சிக்க முடியும், அவர் தாங்க உங்களுக்கு நன்மை செய்ய முடியும், அவர் தாங்க உங்களை விடுதலையாக்க முடியும். அவரை தேடுங்க, சோர்ந்து போகாதீங்க, ஆசீர்வாதம் கட்டாயம் கிடைக்கும், விடுதலை கிடைக்கும். நீங்க எதிர்பார்த்திருக்கே மாட்டீங்க, எதிர்பார்க்காத நேரத்துல உங்களை தேடி நன்மையான செய்தி வரும். உங்க இருதயம் கலங்காது இருப்பதாக சந்தோஷத்தோடு தேவனுடைய காரியத்துல மகிழ்ந்து களி கூர்ந்து உங்க வேலைகளை பாருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.